ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தப்பம், பூரி, பொங்கல், மெதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக ருசியாக செய்யக்கூடிய சட்னி பார்க்க போகிறோங்க. இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ சட்னி ரெசிபியை பார்க்கலாம். இப்போ சட்னி சேர்த்துக்கு கடாயை சூடுபடுத்தி 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கு. அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு கடலைப்பருப்பு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா செவந்து வறுபட்டு வாசம் வருது. இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இது எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மீதம் இருக்க எண்ணெயில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவுக்கு சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் போல் மிதமான தீயிலே வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பூண்டு, மிளகாய், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க. இப்போ கடலைப்பருப்பு ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து 2-3 பல்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வெங்காயம், புளி, பூண்டு, மிளகாவை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இதோட தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்குங்க. இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் கம்மியாக சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வாசனைக்கு, கருவேப்பிலை கொஞ்சமாக, இது எல்லாம் சேர்த்து பொரிஞ்சது சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் கடலைப்பருப்பு சட்னி ஒரு வாட்டி செய்து பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, பூரி, பொங்கல், மெதுவடை எல்லாத்துக்கும் இந்த கடலைப்பருப்பு சட்னி ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.